இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் ₹100 இருந்து. என்னது? ₹100 இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். வணக்கம். பூமியில மனிதர்கள் வாழும் பகுதி அப்படின்னு எடுத்து பார்த்தா, அவரவர் நாடுகள வச்சு சொல்றோம். கண்டங்கள வச்சு சொல்றோம். ஆஸ்திரேலிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், அமெரிக்க கண்டம், இதெல்லாம் ஆசியா கண்டம் எல்லாம் சொல்றோம். இது மனிதர்கள் வாழ்ற பகுதிங்கிறோம். இது தவிர நம்மளுடைய கண்ணுக்கே தெரியாத இடங்கள்லயும் பலர் இருக்கலாம். நமக்கு தெரியல. பூமிக்கு கீழேயும் சில இதுகள் உலகம் இருக்குங்கிறாங்க. அது பற்றிய இன்னும் ஆய்வுகள் வரல. அடுத்ததா என்ன அப்படின்னா, பூமிக்கு மேல ஆகாயத்துல நாம எல்லா ஆராய்ச்சியும் பண்றோம். அதாவது விமானத்த இது பண்றோம். செயற்கைக்கோள்கள கொண்டு போறோம். அதே போல ஸ்கை லேப்கள உருவாக்கி விடுறோம். மனிதர்கள் விண்வெளியில் நடக்கிறாங்க, பறக்குறாங்க. சமீபத்துல கூட சுனிதா வில்லியம்ஸ் வந்து வெகு நாட்கள் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இப்ப இந்திய வீரர் இந்த வாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர் ஒருவர் இன்னும் 6 மாதத்துல விண்வெளிக்கு போறதுக்கு தயாராயிட்டார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இப்ப இது எல்லாமே நம்ம வந்து விண்வெளியை பற்றிய ஆய்வுகளாக நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள ஒற்றி விண்கோள்கள் அனுப்பப்படுது. எல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பூமியை தவிர வேறு இடத்தில் மனிதர்களோ, உயிரினங்களோ இருக்கிறார்களா? இருக்காங்க. அதான் தேவலோகம். நம்ம இதுல சொல்றோம். இந்திரலோகம், அதேபோல சந்திரலோகம் அப்படின்லாம் சொல்றோம். இப்படி இந்திரலோகம், சந்திரலோகம்னு சொன்னா உடனே அது புராணம். அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறோம். ஆனா இலக்கியங்கள்ல ஒரு 2 இடத்துல நம்ம பார்க்குறோம். மேல இருந்து பயணப்பட்ட ஒரு கந்தர்வன ஒரு பெண் பார்த்தா அப்படிங்கிற செய்தி. தொல்காப்பியருடைய தாயாக இருந்த சொல்லப்படுற கதை. இது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியல. சமதக்கினி முனிவருடைய மனைவியாகிய ரேணுகாதேவி, அவ எப்பவும் தண்ணீர் எடுக்க போறப்போ குடம் இல்லாம போவாளாம். அப்படிம்பாளாம் மண்ணுல. அவருடைய கற்பின் நிலைமையால அங்க ஒரு குடம் வருமாம். இப்போ ஒரு தடவ என்ன பண்றா, அந்த தண்ணீர்ல மேலே சென்ற கந்தர்வனுடைய நிழல பார்த்து கொஞ்சம் மயங்கிர்றா. அப்புறம் அந்த கதை வேற மாரி போகுது. விடுங்க, அது வேண்டாம். அப்போ கந்தர்வன் ஒருவன் மேல கடந்து போனாங்கிற செய்தி நமக்கு தெரியுது. சரி, மணிமேகலைக்கு வாங்க. மணிமேகலையினுடைய தோழியாக வருபவள் யாருன்னு கேட்டா, சுதமதி என்ற பெண்மணி. ரொம்ப புத்திசாலி. அவளும் அவளுடைய தந்தையாரும் தான் இங்க வர்றாங்க. அந்த பௌத்த மடாலயத்துல அவங்க சேர்ந்திருக்காங்க. அப்ப அவ வந்து ஏற்கனவே ஒரு விஞ்சையன் ஒருவனால், அதாவது மேலுலகத்தில் இருந்து வந்த ஒரு விஞ்சையன் ஒருவனால் அவ வந்து அ காதலித்து கைவிடப்பட்டவளாக காட்டப்படுறாள். "தாரன் மாலையன் தமனிய பூணினன் பாரோர் காணா படிமையன்" அப்படின்னு அந்த மணிமேகலை வார்த்தை கூறுது. அவன் மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டானாம். இதே மாதிரியான செய்தி ஒன்று சிலப்பதிகாரத்திலும் வேற கிரகத்திலேருந்து வர்ற 2 பேரு அ ஸ் இந்திர விழா காண வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இளங்கோவடிகள் பதிவு பண்றாரு. இது வெளியூர் ஆட்களா கூட இருந்துக்கலாம். நமக்கு தெரியல என்னன்னு. இப்ப பாருங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா, வேற்று கிரகத்துல மனிதர்கள் இருந்திருப்பார்களோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. சரி, இருக்கட்டும் ஒரு பக்கம். வேற்று கிரகத்துல உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்ப சமீபத்துல நாசா வந்து ஒரு ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு துல்லிதமான தொலைநோக்கி ஒண்ணு அமைச்சிருக்கு. அதான் விண்வெளி கண் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். விண்வெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒற்றை கண் அது. அது பதிவு பண்ணி குடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிவப்பு நட்சத்திர குடும்பத்துல K2 18b ஒரு கிரகத்தோட பேரு. நம்ம வச்ச பேர் தான். இப்ப இந்த பேருக்கு ஏற்றபடி அந்த கிரகத்துல வேறு உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரமும், கடல் நீர் இருப்பதற்கான ஆதாரமும் கிடைச்சிருக்குங்கிறாங்க. இத அந்த தொலைநோக்கி குடுத்த ஆதாரத்த வச்சு நாங்க ஆய்வு பண்ணோம்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் இந்த ஆய்வை தங்களுடைய அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். நல்லா நினைவில் வச்சுக்கங்க. நான் முதல்ல சமதக்கினி முனிவர், ரேணுகாதேவி, கந்தர்வன், விஞ்சயன், சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொன்னதெல்லாம் காப்பியங்கள், புராணங்கள், கற்பனைகள்னு சொல்லி விட்டுருங்க. ஆனா இவங்க யாரு?
என்றால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய அறிவியல் பேராசிரியர்கள் எதையும் நிரூபிக்காம நம்ப மாட்டாங்க. நிரூபிச்சா தான் அது உலகம் ஒத்துக்கிறோம். இவங்க எதை வச்சு அடிப்படையா சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜேம்ஸ் வெப் கேமரா தந்த K2-18b கிரகத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய சில வகையான வாயுக்கள் மூலமாக இத இவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஆனா மற்ற விஞ்ஞானிகள் இதை ஏத்துக்கல. ஏன் தெரியுமா? எதையும் ஒரு அனுமானத்தின் மீது ஒரு விஷயத்தை தீர்மானிக்க கூடாது. அதாவது கருத்தியல் என்பதற்கும் பொருள் முதல் வாதம், கருத்து முதல் வாதம்பாங்க. பொருள் முதல் வாதம்னா என்ன அப்படின்னா, பொருள் இருந்தா தான் நம்ப முடியும். இப்ப இது மேஜை அப்படின்னா அப்படி தொட்டு பார்த்தா, தட்டி பார்த்தா தெரியுது. இது பொருள். இது இருக்கலாம், அப்படி வரலாம், அப்படி செய்திருக்கலாம். இது அனுமானம். நம்மதுல அனுமான பிரமாணம் உண்டு. அறிவியலாளர்களுக்கு பொருளியல் பிரமாணம் மட்டும்தான் உண்டு. இதை அவங்க என்ன செய்றாங்க, இது சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பல விஞ்ஞானிகள் இன்னும் ஏத்துக்கல. முக்கியமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சும்மா கடல் இருக்கு, உயிரினங்கள்னு சொல்லாம போதுமா? அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்முடைய பூமிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில காற்று மண்டலம், வளிமண்டலம் இருக்குல்ல, இந்த வளிமண்டலத்துல என்ன முக்கியமா இருக்குன்னா, ஆக்சிஜன் இருக்கு. அதாவது இப்ப H2Oன்னா தண்ணீர்ங்கிறோம். ஹைட்ரஜன் 1 பங்கு, ஆக்சிஜன் 2 பங்கு சேர்ந்தா தண்ணீரா மாறும். அதான் H2O. இப்ப ஆக்சிஜன்ங்கிற அந்த படலம் தான் நம்ம சுத்தி இருக்குது. இதுதான் ஓசோன் படலமாக மேல போனா O3 தான் ஓசோன் படலமா இருக்குது. இது வளிமண்டலம்ங்கிறோம். அங்க இருக்கக்கூடிய வளிமண்டலம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது TMTS அப்படின்னு 2 சொல்றாங்க. அது என்ன? TMSனா என்ன அப்படின்னா, டிமெத்தில் சல்ஃபைடு. இது TMSங்கிறாங்க. இன்னொன்னு டிமெத்தில் டிசல்ஃபைடு, அதாவது TMTS அப்படிங்கிறாங்க. இது கடல் இருந்தாலோ அல்லது உயிரினங்கள் இருந்தாலோ வெளியிடப்படுகின்ற ஒரு வகையான காற்றின் வகை அப்படிங்கிறாங்க. இதை வச்சுட்டு இந்த ஆதாரத்தை நம்ம முடிவு பண்ண முடியுமா? உயிரினங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரி, ஒரு நடை போய் பார்த்து வந்துருவோமே அப்படின்னு சொல்லலாமா? எதுக்குங்க சந்தேகம்? காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறோம்ல. ஒரு நடை போயிட்டு வந்துடலாமா? போக முடியாதுங்க. ஏன் தெரியுமா? K2-18bங்கிற கிரகமே பூமியிலிருந்து 124 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கான். ஒன்று. சரி, அப்படியே போயிடணும்னு வச்சுங்களேன். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சிவப்பு நட்சத்திர மண்டலத்தில் இருக்கான். இந்த சிவப்பு நட்சத்திர மண்டலத்தை போகிறதா இருந்தா சூரிய எல்லையை தாண்டி போகணுமா. அப்படி போயிட்டு வரக்கூடிய செயற்கைக்கோள்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையாம். அப்ப இது அணுக முடியாத இடத்தில் இருக்கிறது. அப்படி அணுகி ஆய்வு செய்து அதை தீர்மானித்தால் மட்டுமே வேற்று கிரகத்தில் உயிர்கள் இருக்கின்றன, வேற்று கிரகத்தில் மனிதர்கள் போன்றவைகள் இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்ய முடியும். அப்ப எதுக்கு இதை நம்ம செய்தியா சொல்லணும்? எப்பவுமே நினைச்சுங்க, ஒரு விதை போடப்படுகிற போதே இது முளைக்குமா, இது வளருமா, இது பூ வருமா, காய் வருமா, கனி வருமா அப்படி கேட்க வேண்டாம். ஏன்னா இப்ப விதை போடப்படுது. படத்துல சொல்லுவார்ல, நான் விதை போடுறேன், அது நீ கனி சாப்பிடு அப்படின்னு மகனுக்கு தேவர் மகன்ல சொல்லுவார்ல, அது மாதிரி இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, ஆனா விதை நான் போட்டது. விஞ்ஞானிகள் ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த கருத்து உருப்பெறலாம். அப்படி உருப்பெறுகிற போது உண்மையில் இவையெல்லாம் இருக்கத்தக்கதாக கூட இருக்கலாம். உண்மையில் இவையெல்லாம் இருக்கலாம் என்ற செய்தி நிரூபணமாகலாம். சரி, அதனால என்ன லாபம்? பூமியில 1000 வேலை இருக்கு, விண்வெளியில போய் இந்த வேலையை பார்ப்பாங்களா? அப்படி இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியும் இந்த பூமியை சார்ந்த உயிரினங்களும் தவிர வேறு உயிரினங்கள் இருந்தால் வேற்று கிரகங்களிலும் குடியேறலாமா? ஏன்னா எலான் மாஸ்க் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, செவ்வாய் கிரகத்தில் ஆளை கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னுட்டு இருக்காரு. நம்முடைய பிரதமர் கூட அவரோட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதனால இன்றைய செய்தி நாளைய வரலாறாக மாறலாம், அல்லது நேற்றைய செய்தி இன்றைய வரலாறாக மாறலாம். எதுவாக இருந்தாலும் செய்திகளை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் நாம் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். அப்படி அந்த ஆர்வத்தின் மூலமாக புதிதாக தெரிந்து கொண்டால் நாம் பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் செய்திகள் கிடைக்கும்.
வேற்று கிரக மனிதர்களையும் உயிரினங்களையும் ஒருவேளை நம் காலத்திலேயே சந்தித்தாலும் சந்திக்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.